சொல்லுக்கா. உடம்புக்கு எப்படிரா இருக்கு? நல்லா இருக்குக்கா. இனிமேலாவது தண்ணி போடாம புத்தியா பொழைச்சுக்கோ. ஐயோ, சத்தியமா இனிமே நான் பாட்டில் தொடவே மாட்டேக்கா. இது எத்தனாவது சத்தியம்? ஆமா, ஏக்கா ஆஸ்பத்திரி வந்து என்ன பார்க்கவே இல்ல? பங்காளி வீட்டு கல்யாணம்னு அதுக்கு போயிட்டோம். இருந்தாலும் என் நினப்பு பூரா உன் மேலதான் இருந்தது. நம்ம குலதெய்வ சாமிய கும்பிட்டுக்கிட்டே தான் இருந்தேன், நீ நல்லா இருக்கணும்னு. சரி சரி வச்சுக்கா. சரி. பாத்தியா பிறந்தவோ எவ்வளவு பாசமா கேக்குறானே. சரி, என்ன? ஒண்ணு இல்ல, நீ வேலை பாரு. அத தொண்டை வரைக்கும் வந்துருச்சுல்ல, சொல்லுங்க. உங்க தோட்டமெல்லாம் இன்னும் கொப்ப பேர்ல இருக்கா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, எதுக்குன்னு எல்லாத்தையும் கொப்பம் பேர்ல வச்சுக்கிட்டு கொன்னம் பேர்ல மாத்திட்டு சொல்லாமல்ல? மாத்துட்டு. ஆமா, நீங்க இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்க? அட, காலா காலத்துல மாத்திக்கிட்டா நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையில, அதான் சொன்னேன். அப்புறம் நீ கையெழுத்து போட்டா கொன்ன ஏதாவது கொடுப்பானா? சுத்தி வளைச்சு ஏன் பேசுறீங்க? இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இல்ல, கையெழுத்து போடுறதுக்கு 10 ஏக்கரா இருக்குது இல்ல, ஒரு 2 ஏக்கரை எழுதி கேளு, கொப்பம் சுத்தி தானே. என்னங்க பேசுறீங்க? 2 ஏக்கரா கேட்க சொல்லி நான் 5 ஏக்கரா கேட்கலான்ட்டு இருக்கிறேன். 5 ஏக்கரா கேக்குறியா? இப்படித்தான் அழுகிற குழந்தைக்குத்தான் பால் கிடைக்கு. ஆனா உனக்கார கொடுப்பானா? குடுக்கலீன்னா கோர்ட்டுக்கு போவோம். அதான் அப்பா சொத்துல பொண்ணுங்களுக்கு பங்கு இருக்குன்னு சட்டமே இருக்குதுல்ல. நீ ரொம்ப புத்திசாலியா தாண்டி இருக்கிய. ஆமா, கோர்ட்டு கிட்டுன்னு போனா காசு செலவாகுமே, நம்மகிட்ட காசு இல்லையே. எப்படி இருக்கு? 10 ரூபாய் கிடைச்சாலும் காலங்காத்தாலேயே குடிக்கிறதுக்கு கொண்டு போய் குடிச்சு போட்டு வந்துடுறதாச்சு. அப்புறம் எப்படி காசு இருக்கு? இப்பதான் குடிக்கிறதே நிறுத்திட்டீங்களடி. எப்பத்துல இருந்து? நீ காலையில இருந்து. நம்பிட்டேன். ஏங்க, எங்க அண்ணங்கிட்ட இப்பவே கேட்டுட்டா? கேளு, இங்க வா, உட்காரு, வா, பொண்ணுதா உட்காரு. எப்படியும் ஏக்கரா 1 கோடிக்கு போகும். இல்லைங்க, அதுக்கு மேலேயே போகும். மேலேயே போகுமா? சொல்லுமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா. அப்புறம் நம்ம அப்பா பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் உங்க பேர்ல மாத்திக்கங்கண்ணா. ஏமா திடீர்னு? இல்லண்ணா, மாத்திக்கண்ணா. ஏமா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை வந்துட கூடாதுன்னு தானா உங்க பேர்ல மாத்திக்க சொல்லி சொல்றேன். சரிம்மா. ஆமா, நம்மளது மொத்தம் எத்தனை ஏக்கரானா இருக்கு? 10 ஏக்கரா கொஞ்சம் அதிகமா இருக்குமா. 2 ஏக்கரா வேண்டாம், 5 ஏக்கரா கேளு. 5. 10 ஏக்கராவையும் உன் பேர்லயே எழுதிக்கண்ணா. ஏமா, என்ன நடந்துச்சு? ஒண்ணும் நடக்கலண்ணா. சூழ்நிலை நாளைக்கு எப்படி வேணா மாறலாம். நாளைக்கே எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சொத்தெல்லாம் உன் பேரு மாத்துறதுல சிரமமாயிரும் இல்லனா. பாப்பா வந்து கையெழுத்து போடணும். அவளோட வீட்டுக்காரர் என்ன மனநிலைன்னு நம்மளுக்கு எப்படின்னா தெரியும். அதான் ஒரு நாளைக்கு உன் பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுந்தா இதை நான் பண்ண சொல்றேன். உனக்கு வேணா ஒரு 3 ஏக்கரை எழுதி கொடுக்கட்டாமா? இங்க 10 ஏக்கராவே நீ எழுதி கொடுத்தீனாலும் ஒரே வருஷத்துல குடிச்சு அழிச்சிருவாருண்ணா. நீ எனக்கு செஞ்சதே ரொம்ப அதிகம்னா. நீ எங்க வந்து கையெழுத்து போட சொல்றியோ அங்க வந்து நான் கையெழுத்து போட்டு வந்துடுறேன். நாளைக்கு எல்லா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வைங்கண்ணா. என்ன பாக்குறீங்க? கேட்டீங்கல்ல, கேட்காமையே 3 ஏக்கரா எழுதி தரேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதுதான் என் அண்ணன். ஆனா அவரு கொடுக்குறேன்னு சொல்லியும் நான் வேண்டான்னு சொன்ன பாருங்க, அதுதான் கூட பிறந்த பொறப்பு, தங்கச்சி பாசம். உங்க குடும்ப அண்ணன் தங்கச்சி மாதிரியே எங்களையும் நினைச்சிட்டீங்களா? தம்பி எப்ப காட்ட விப்பா, ஆளுக்கு 20 லட்சம் எப்ப வாங்கிட்டு போவோம் அப்படின்னு வந்தாங்களே உங்க அக்கா தங்கச்சிங்க, அந்த மாதிரியா? இன்னொன்னு தெரியுமா, நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ டாக்டர் 3 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லிட்டாங்க. நான் அப்ப உங்க அக்காவுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அண்ணி, அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோங்க அண்ணி, 3 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்க. உங்ககிட்ட பணம் ஏதாவது இருக்குங்களாங்க அண்ணி? எதுக்குமா உனக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ற? செலவு பண்ணாலும் வேஸ்ட் தான். ஜிஹெச்ல கொண்டு போய் போடுமா. அவன் எல்லாம் இருக்கிறது ஒண்ணுதான், சாகிறது ஒண்ணுதான். அவனுக்கு செலவு பண்ணிட்டு நீ கடங்காரி ஆயிராத, வச்சிரு.
தோட்டத்தை விட்டு வாங்கிட்டு போன காசு உங்க அக்கா கிட்ட இருக்கு. ஆனா அதை குடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. தம்பி கொண்டு போய் ஜிஹெச்ல சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கேயும் பணம் கிடைக்காம நான் ரொம்ப அலைஞ்சேன். கடைசியா எங்க அண்ணன் கிட்ட தான் போய் கேட்டேன். அவரு மட்டும் சரியான நேரத்துக்கு பணம் கொண்டு வந்து குடுக்கல அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க, எங்க அண்ணன் கிட்ட வந்து பங்கும் கேட்க மாட்டீங்க. இதையும் மீறி தண்ணி போட்டு வந்து சொத்து வாங்கிட்டு வான்னு தகராறு பண்ணீங்க, என் உசுறுதான் போகுமே தவிர அங்கிருந்து ஒரு குடி மண்ணு கூட நம்ம குடும்பத்துக்கு வராது. இன்னொன்னு தெரிஞ்சுக்குங்க, சாவணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா உங்களையும் சேர்த்து கொன்னுட்டு தான் சாவேன். மாமா, எங்க அண்ணன் கையெழுத்து போட வர சொன்னாரு. நான் இன்னைக்கு போய் போட்டு வந்துடுறேன். போயிட்டு வரா. என் மேல கோவமெல்லாம் இல்லையே மாமா. என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரியே உங்களுடைய அண்ணன் தங்கச்சி பாசம் இருக்குன்னு தப்பா நினைச்சிட்டேன். உங்களை மாதிரி அண்ணன் தங்கச்சி பாச போராட்டத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி புருஷனோட யுத்த போராட்டம் தோத்து போயிருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். போயிட்டு வா. சரி மாமா, சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், சாப்பிட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இது போன்ற தங்கைகள் கிடைப்பது வரம். அண்ணனின் கண்ணுக்கு கண்ணாக இவள்.